இந்த 2 விஷயத்தில் முதன்மையான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து செட் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணோட தேதியோட சேர்த்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டையும் ஏற்கனவே பாஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாமினேஷனுக்கு 01/2024 போட்டு 02/2024 இதுக்கு வந்து நேம் கொடுத்துருக்காங்க. டிஆர்பியோட அடுத்த டார்கெட் நம்பர் 2ல் இருக்கிறது இதுதான். அதே மாதிரி தேதிக்கான இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக வந்து இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே சேர்த்து முடிச்சுட்டு 4/8/2024 அன்றைக்கி எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டென்டேட்டிவாக. அந்த தேதியில் ஆர்ட்ஸ் டிஆர்பியை சரியாக நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டு விட்டது. அது மாதிரி தொழில்நுட்ப தோழர் காரணமாக சில விஷயங்கள் காரணமாக இதை நடத்த முடியவில்லை அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருந்தாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் ஏற்கனவே மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க, செட் எக்ஸாமினேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க சப்போஸ் அதை பாஸ் பண்ணும் பட்சத்தில் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆர்ட்ஸ் டிஆர்பி அப்ளை பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழலில் இருக்கும்போது எல்லாமே ஆர்ட்ஸ் டிஆர்பியில் உள்ளவங்களுக்கும் அதை அப்ளை பண்ணலாம். நீங்கள் போட்ட அப்ளிகேஷனை இதில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நீங்கள் அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கடுத்து இந்த எக்ஸாம்